விருதாச்சலம் பெரியார் நகர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை மிகவும் சிறப்பாக அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி இன்ஃபேன்ட் ப்ரிப்பரேட்டரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். நவீன ரக கட்டிட அமைப்புகளுடன் காற்றோட்டமான இயற்கை சூழலோடு நவீன ரக கற்பித்தல் உபகரணங்களோடும் திறமையான ஆசிரியர்கள் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றனர். அனைத்து வகுப்பறைகளிலும் LED ப்ரொஜெக்டர் மூலம் மிக தெளிவாக மனதில் புரியும்படியாக படக்காட்சி தொகுப்புகள் மூலம் பாடங்கள் சொல்லித்தரப்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இந்த பள்ளியிலே நாங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மரக்கன்றுகள் நடுவது, அதற்கென்று ஒரு தனி குழுவை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் மரக்கன்றுகள் நடுவதையும் ஒரு வழமையாக கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த பள்ளியினுடைய வளாகத்தில் 10 மரக்கன்றுகளை சுதந்திர நாளன்று நாங்கள் நட்டிருக்கிறோம். அதை அந்த குழந்தைகளும் மிக திறமையாக அன்றாடம் பார்த்து நீர் ஊற்றுவது, அது பாதுகாப்பாக வளர்வதா என்று கண்காணிப்பது போன்ற பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியினுடைய மாணவர்களை 5 நாட்கள் பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய உறுதுணையோடு பல இடங்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய பல முக்கியமான இடங்களுக்கு சுற்றுலா பயணங்கள், ஹிஸ்டாரிக்கல் மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்க வேண்டும், அவர்களுக்கு அதை பார்க்கின்ற இடத்தில் அறிவுகையும் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுற்றுலா பயணங்களும் அழைத்து சென்று அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு கல்வி, கலாச்சார, பண்பாடு குறித்து அறிய கல்வி சுற்றுலா ஒவ்வொரு ஆண்டும் இப்பள்ளியில் நடைபெறுகிறது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. கல்வியாளர்களை மட்டுமல்லாது தலைசிறந்த கலைஞர்களையும் உருவாக்கும் கலைப்பீடமாக விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். பரதம், வாத்திய கருவிகள் இசைத்தல் போன்ற கலை பயிற்சிகளையும் தேர்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகின்றது. பல வகையிலும் இந்த பள்ளி மிக சிறந்த முன்னேற்றத்தை கண்டு வருகிறது.
இந்த பள்ளி தொடர்ந்து முன்னேற வேண்டும் அடிப்படையில் நாங்கள் பெற்றோர்களிடமிருந்து அவ்வப்பொழுது ஆலோசனை கேட்கிறோம். நல்ல கல்வியாளர்களை அழைத்து ஆண்டுதோறும் மாணவ செல்வங்களிடையே பேச வைக்கின்றோம். அவர்களும் சிறந்த அறிவுரைகளை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் இந்த பள்ளியிலே வந்து இதுவரை பல சொற்பொழிகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்காலத்தில் இப்பள்ளியை மிக சிறந்த இந்தியாவிற்கு மாணவ செல்வங்களுக்கு எது தேவையாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை இந்த பள்ளியில் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். படித்தவுடன் உடனடியாக அவர்கள் வேலைக்கு போக வேண்டும், தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி தங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், பெற்றோர்களுடைய சுமையும் குறைக்க வேண்டும் அடிப்படையில் பல திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கல்லூரியாக இதை படிப்படியாக மாற்றி ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக இன்ஃபேன்ட் பள்ளி இந்த மாவட்டத்தில் திகழ்கிறது என்ற பெயரை எடுக்கின்ற விதத்தில் தொடர்ந்து அந்த முயற்சியை நோக்கி நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். சாதி மறைத்து ஜதிகள் சொல்லும் இசைப்பயிற்சி, வாய்ப்பாட்டு, வாத்தியங்கள் வாசித்தல், தாளப்பாட்டு என கர்நாடக சங்கீதமும் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு தேர்ந்த சிறந்த பயிற்சியாளர்கள் மூலம் சொல்லித்தரப்படுகின்றது. முழு ஈடுபாட்டுடன் மாணாக்கர்கள் இக்கலையினை பயின்று வருகின்றனர். என்னுடைய பேர் வந்து ஆர் அனுஷியா. இப்போ வந்து +2 படிச்சுட்டு இருக்கேன். 10th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன். பிகாஸ் ஆஃப் மேடம் அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸோடைய கோச்சிங்ஸு, அப்புறம் மேடம் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மேடம் வந்து எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சோஷியல்ஸில் வந்து நடத்தும் போது நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளாஸ் நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த +1 +2 வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணது மேடமோட டீச்சிங்காக தான். தனித்துவம், சமூக சூழலில் ஒப்பற்ற அங்கீகாரம், அறிவு, தெளிவு, பயிற்சியுடன் தன்னம்பிக்கை பிரதிபலிக்கும் உன்னத வெளிப்பாடு. உலகமயமாக்கலில் இன்றியமையா இப்பண்பினை ஒவ்வொரு மாணாக்கர்களுக்கும் பன்மொழி பண்பினையும் கற்பித்து செயல்முறைப்படுத்தி சிறந்தவர்களாக, பல்துறை வல்லுநர்களாக மாற்றும் அரிய முயற்சியில் சாதனை படைத்து வருகிறது இப்பள்ளி. எங்கள் பள்ளியின் மீது இந்த மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக எங்கள் பள்ளி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் என்று கூறும் பொழுது அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். காலையில் பள்ளிக்கு கொண்டு வந்து விட்டு செல்லும் பெற்றோர்கள் சில நேரங்களில் மாலையில் அவர்களை மறந்து விடுவதும் கூட உண்டு. ஆனால் மறக்காத ஒரு நல்ல பெற்றோராக நாங்கள் இந்த பள்ளியில் நடந்து கொண்டிருக்கின்றோம், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மை நேம் இஸ் அப்துல் கஃபார். ஐ எம் ஸ்டடிங் +1. நான் லாஸ்ட் இயர் வந்து 10th வந்து 462 எடுத்தேன், சயின்ஸில் சென்டம். இப்போ நான் வந்து இந்த ஸ்கூலோட SPL. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை வெளி ஸ்கூலில் தான் சேர்க்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு போக பிடிக்கல. ஏன்னா இந்த ஸ்கூலில் இந்த ஸ்போர்ட்ஸ் மற்ற எஜுகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மேடம் டீச் பண்ணுறது, மேடம் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்ஸ், கேர் பண்ணி இது பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் கேட்டால் எஜுகேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் இயர் கூட நான் ஸ்போர்ட்ஸில் வந்து த்ரோபால் டீமில் இருந்தோம். நாங்கள் டிவிஷன் வரைக்கும் போனோம். டிவிஷனில் வந்து ரன்னர் கப் வாங்கணும். மற்ற ஸ்கூலில் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி பேரண்ட்ஸ் எப்படிலாம் டான்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணாங்க. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். +2 ஸ்கோர் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு நல்ல நேம் வாங்கி கொடுப்போம். போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் எங்கள் குழந்தைகள் போட்டியாளர்களுக்கு மத்தியில் போட்டியாளராக கலந்து கொண்டு வெற்றியடையும் வெற்றி வேட்பாளராக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் பள்ளியில் பல நிகழ்ச்சிகளை அவர்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்று அவர்களுடைய மாணவர் சங்க தேர்தல். அது மட்டுமல்ல, பல குழுக்களாக பள்ளிகளில் உள்ள மாணவர்களை பிரித்து அவர்களை செயல்பட வைக்கின்றோம். ஒவ்வொரு குழுவிலும் உள்ள தலைவர்களும் செயலாளர்களும் குழந்தைகளுமாக இந்த குழுக்களை அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மாணவர்களுடைய முழு ஒத்துழைப்போடும் பெற்றோர்களுடைய அரவணைப்போடும் சிறந்த பள்ளியாக விருதை மாநகரில் இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நதிபோல் நகர்ந்திட்ட நம்பிக்கை இங்கு கடலாக அசாத்தியங்களை சாத்தியமாக்கும் வல்லமையோடு வானம்தான் உயரமா எனும் முயற்சியின் எல்லை தாண்டியவர்கள். தன்னம்பிக்கையின் தோழமையுடன் அலை அலையாய் வெற்றி சாதனைகள் இவர்களின் வாயிலில்.
கல்வி அறிவோடு மட்டுமல்லாமல் மாணாக்கர்களுக்கு கேரம், செஸ் போன்ற விளையாட்டு பயிற்சிகளும், கைப்பந்து, கால்பந்து, பேட்மிண்டன், ரிங்பால் போன்ற குழு விளையாட்டுகளும் அதற்கான தனித்தனி மைதானங்களும் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. இவ்வணியினர் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி கண்டு சாதனை புரிந்து வருகின்றனர். நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கோகோ, கபடி போன்ற விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு நிகராக மாணவியரும் பல்வேறு பரிசுகளை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர். திறமையான பயிற்சியாளர்கள் சாதனை மாணாக்கர்களை உருவாக்குகின்றனர். சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்பு விருத்தாச்சலம் பகுதியில் மிகவும் பின்தங்கிய இப்பகுதியில் நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்கள் நலன் கருதி அவர்களை நகர்ப்புற மாணவர்களுக்கு சமமாக கல்வி மற்றும் அனைத்து வகையிலும் உயர்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் திருமதி எஸ். விஜயகுமாரி அவர்களால் தொடங்கப்பட்டது. அவர்களின் கடும் உழைப்பின் காரணமாகவும் முயற்சியின் காரணமாகவும் இப்போது இப்பள்ளி வானளாவிய கட்டிடங்களுடனும் நல்ல முழுமையான வசதிகளுடன் கூடிய பள்ளியாகவும் இப்பகுதியில் திகழ்ந்து வருகிறது. இப்பள்ளியில் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுத்து வருகிறது. மேலும் தமிழக அரசு என்னென்ன பள்ளி சம்பந்தமாக மாணவர்களின் நலன் சம்பந்தமாக ஆணைகள் பிறப்பிக்கின்றதோ அது அனைத்தையும் சற்றும் பிசகாமல் குறையாமல் அதை பின்பற்றும் ஒரு தலைசிறந்த பள்ளியாக இப்பள்ளி திகழ்கிறது. இப்பள்ளி மாணவர்களுக்கு அன்பு, பொறுமை, கருணை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, சுற்றுப்புற சூழ்நிலைகளை மிகவும் நன்றாக பராமரிக்கும் முறை ஆகியவைகளை கூடுதலாக கற்றுத்தரப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பின்தங்கிய படிப்பில் நல்ல மாணவர்களுக்கு கூடுதல் சிறப்பு கவனமும், சற்றே படிப்பில் கவனம் குறையும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தியும் இங்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் அனைவருமே நேரடியாக பள்ளி முதல்வர் அவர்களால் நேர்காணல் செய்யப்பட்டு அவர்களின் திறமை, தகுதி, போதிக்கும் திறமை ஆகியவைகளை கருத்தில் கொண்டு சிறப்பாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரிய பெருமக்களும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் இப்பள்ளியில் பணிபுரிந்து பள்ளியின் மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இப்பள்ளியானது முதல்வர் திருமதி விஜயகுமாரி அவர்களின் நேரடி கண்காணிப்பில் தினமும் இயங்கி வருகிறது. அன்றாடம் அன்றைய தினம் நாளேடுகளில் வந்த முக்கிய செய்திகள், மாணவர்களுக்கு நலம் பயக்கும் செய்திகளும் பொது அறிவு செய்திகளும் வாசிக்கப்படுகின்றன. எல்லா வசதிகளும் நிறைந்தது இப்பள்ளியாகும். விருத்தாச்சலத்தில் இந்த சுற்றுப்புறத்திலும் கல்வித்துறையிலும் நல்ல பெயர் பெற்ற ஒரு பள்ளி என்பதை எங்கள் பள்ளிதான் என்று சொல்லுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அருந்தவம் செய்து பெரும் வரமாய் மனிதம் தழைக்க இறைவன் அருளிய அற்புத படைப்பு பெண். மடைமைகள் உடைத்து புதுமைகள் புரியும் அரிய மகத்துவங்களை ஒப்பற்ற கல்வியாளர்களாய் இறையொழுக்கத்துடன் நிறை நங்கையராய் சாதனைகளோடு இத்தேசத்தின் தேவை தீர்க்கும் சேவை திலகங்களை தருகின்ற விருட்சமாய் பெரும் பேர் கொண்டு திகழ்கிறது இக்கல்வி நிறுவனம். இந்த பள்ளியை பொறுத்தவரை 1200 மாணவ செல்வங்கள் இப்பொழுது படித்து வருகிறார்கள். இந்த ஆண்டு முதல்
கூடுமானவரை இப்பள்ளியை பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளியாக மாற்றுவதற்குரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு 1000 மாணவிகள் தற்பொழுது படித்து வருகின்றார்கள். மீதி மாணவர் செல்வங்கள் படித்து வருகின்றார்கள். இப்பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் நிறுவனர் திருமதி எஸ். விஜயகுமாரி அவர்களால் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 7 மாணவர்கள் 2 ஆசிரியர்கள் கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு மிக சாதாரண மிகச்சிறிய பள்ளியாகும். ஆனால் அவர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக, முயற்சியின் காரணமாக, உத்வேகத்தின் காரணமாக இந்த பள்ளி படிப்படியாக 6ஆம் வகுப்பு வரை வளர்ந்து, அதற்கு பின்னால் 10ஆம் வகுப்பு வரை வளர்ந்து, தற்பொழுது +2 வரை இப்பள்ளி மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. இப்பள்ளியினுடைய வெற்றிக்கும் இப்பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் இப்பள்ளியினுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் காரணமாக இருந்தாலும், இப்பள்ளியை நிறுவிய திருமதி விஜயகுமாரி அவர்கள் இப்பள்ளியினுடைய முதல்வராக இருந்தும் பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தும் மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் இப்பள்ளி மிக சிறந்த பள்ளியாக வளர்ந்து வருகிறது. இப்பள்ளியை பொறுத்தவரையில் மாணவர்களுடைய படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இப்பகுதியில் இருக்கின்ற மிகச்சிறந்த பள்ளிகளில் முதன்மையான பள்ளியாகும். இந்த மாவட்டத்தில் பல நேரங்களில் முதன்மையான இடத்தை பல வகைகளில் இப்பள்ளி பெற்றிருக்கிறது. மாணவர்கள் விளையாட்டுகள் துறையிலும், மாணவர்களுடைய ஆண்டு தேர்வில் 10ஆம் வகுப்பு +2 இந்த மாணவர்களுடைய ஆண்டு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலும் இப்பள்ளி இந்த கல்வி மாவட்டத்தில், விருத்தாசலம் கல்வி மாவட்டத்தில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. இவ்வளவு மிகப்பெரிய இந்த பள்ளியினுடைய போதியமான இடவசதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பள்ளியை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஏசி குளிர்சாதன வசதி கொண்ட பள்ளியாக மாற்றுவதற்கும் நாங்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு யூகேஜி, எல்கேஜி மாணவர்கள் கொண்ட 3 வகுப்பறைகளுக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தியிருக்கிறோம். படிப்படியாக இப்பள்ளி முழுவதும் குளிர்சாதன வகுப்பு கொண்டதாகவும் மாற்றுவதற்குண்டான முயற்சி எடுத்திருக்கிறோம். தற்காப்பு பயிற்சிகளான சிலம்பம், குங்ஃபு, கராத்தே போன்ற பயிற்சிகள் எளிய நடைமுறையில் தேர்ந்த தனி பயிற்சியாளர்களை கொண்டு மழலையர் மாணவ மாணவியருக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இவ்விளம் வயதில் சமூக சூழலில் தங்களை காத்துக்கொள்ளும் சிறப்பு பயிற்சியினை மாணாக்கர்கள் ஆர்வமுடன் செய்கின்றனர். பிஞ்சு மழலைகளில் இப்பயிற்சி பிரமிக்க வைப்பதாக உள்ளது. எங்களுடைய இந்த பள்ளி 1987ஆம் ஆண்டு ஒரு சிறிய பள்ளியாக துவக்கப்பட்டு இன்று மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு மட்டுமல்ல, என்னோடு கூட பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்களையும், இந்த பகுதி வாழ் விருதை வாழ் மக்களையும், மாணவ செல்வங்களையும் நான் நன்றி கூறுவதற்கும் வாழ்த்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பள்ளி வளர்வதற்கு பேருதவியாக இருந்த பெற்றோர்களையும் மாணவர்களையும் விட தமிழக அரசும் தமிழக அரசின் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இன்றும் இப்பகுதியில் எங்கள் பள்ளி சிறந்த பள்ளியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. இப்பள்ளியில் செஞ்சுருள் இயக்கம், ஜூனியர் ரெட் கிராஸ் போன்ற சமூகம் சார்ந்த மாணவ இயக்கங்களும் சிறப்பாக செயல்படுகின்றது. இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி இதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இந்த பள்ளியினுடைய மாணவியருக்கான சிறந்த பள்ளியாக இதை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் கல்வித்துறை சார்ந்த ஒரு பள்ளியாகவும் இதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இதில் முழு மூச்சோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கும் கண்டிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் இதனுடைய பொருளாதாரத்தில் மிகவும் உதவியாக இருந்த இந்தியன் வங்கியை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். இந்தியன் வங்கி எங்களுடைய வங்கி என்பதை அவர்கள் பல இடங்களில் நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அவர்களோடு சேர்ந்து வளர்ந்தவர்களில் நாங்களும் ஒருவர் என்பதை நான் பெருமைப்பட எடுத்துரைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியை பொறுத்தவரையில் பெற்றோர்கள்தான் பள்ளி
பள்ளிதான் பெற்றோர்கள் என்று நாங்கள் ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பள்ளியை பற்றி நான் சொல்லும் பொழுது இன்ஃபேண்ட் ஃபேமிலி என்று தான் நான் குறிப்பிடுகின்றேன். எனவே இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்பது எங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த மக்கள் எனக்கு கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. எல்லாவற்றையும் விட இந்த பள்ளியை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் சிறந்த ஒரு கருவியாக இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பொதிகை டிவி, அதை சார்ந்த அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம். ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாய் இருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா, பிதா, தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ. சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.